அவருடைய மரணத்தில் சந்தேகம் இருக்கின்றது. அதை தற்கொலையாக்குவதற்கு ஒரு சில குழுவினர் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆரா ஜஸ்மினுடைய இறப்பு சம்பந்தமான விடயத்தில் தொடர் அழுத்தங்கள் அவருக்கு பிரயோகிக்கப்பட்டது என்றதை வாக்குமூலமாகவே கொடுத்திருக்கிறார் என்றதை 3 தடவைக்கு மேல் இந்த டிஎன்ஏ பரிசோதனைகள் எடுக்கப்பட்டிருந்தன. அதற்கு கோடபாய ராஜபக்ச அவர்கள் அழுத்தம் பிரயோகித்திருந்தார். லஞ்ச பணம் யாருடைய வங்கிக்கு போனதோ அந்த வங்கி உரிமையாளர் ஆஸ்திரேலியாவில் வசிக்கிறார் என்கிற தகவல்களின் அடிப்படையில் பொதுஜன பெரமுன சார்பில் இருந்து இன்னொரு முக்கியமான விடயம் ஒன்று வெளியாகிருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, இந்த விசாரணைகளில் சர்வதேசத்தை அழைக்கணும். மைத்ரிபால சிறிசேன அவர்கள் தன்னுடைய அஞ்சலியை செலுத்தியிருந்தார். அவர் அஞ்சலியை செலுத்தின பிறகு ஊடகங்களை சந்தித்து பேசிக்க ஒரு விடயத்தை சொல்றார். இவர் இறப்பதற்கு 2 அல்லது 3 வாரங்களுக்கு முதல் நான் இவரோட கதைச்சிருந்தேன். விடுதலை புலிகள் அமைப்பினருடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படம் 1994ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் எங்கள்கிட்ட கிடைத்திருந்தது. விடயத்தை லேசாக சொல்லிவிட்டு செல்கிறார். ஒரு நேர்காணலில் தான் அவர் இதை சொன்னவர். விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை பார்க்கணும் என்ற எண்ணம் எனக்கு இருந்ததில்லை. உங்களுக்கு தெரியும், மஹிந்த ராஜபக்சனுடைய காலத்தில் ஒரு அரசியல் பழிவாங்கல் செய்யப்பட்ட ஒரு நபராக பொன்சேகா அவர்கள் இருந்தார். அதற்கு பதிலடியாக சில பழிவாங்கல்கள் கொடுக்கணும் என்றுதான் இந்த வெள்ளை கொடியோடு வந்தவர்கள் சம்பந்தமான விவகாரங்களை இவர் தெரிவித்தது. குட்டிமணி தங்கதுரை அவர்களுடைய சிலையை அந்த இடத்துல வடித்தல், கல்வெட்டித்துறையில குட்டிமணி தங்கதுரையினுடைய சிலையை வடித்தல் சம்பந்தமான ஒரு தீர்மானம் முன்வைக்கப்பட்டு அது சம்பந்தமான விடயத்துல விசாரணைக்காக குறிப்பிட்ட அந்த நகர சபையில் இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் வடகிழக்கு மக்கள்கிட்ட ஒரு வகையான தேர்தல் விஞ்ஞாபனத்தையும் தென்னிலங்கை மக்கள்கிட்ட இன்னொரு வகையான தேர்தல் விஞ்ஞாபனத்தையும் சமர்ப்பிச்சிருந்தார்கள். ஜெஃப்ராப்டியன் சொந்தங்களுக்கு வணக்கம். சிடி விக்ரமரத்தினுடைய மரணம் பெரிய அளவில் பேசுபொருளான விடயமாக மாறி இருக்கிறது ஒரு பக்கம் இருக்க, அரசாங்கமும் அது தொடர்பான சில தகவல்களை வெளியில் விட்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த சிடி விக்ரமரத்தினுடைய மரணம் தொடர்பான முழுமையான விசாரணை அறிக்கைகளை அதனுடைய பரிசோதனைகள் வந்த பிறகு, அதாவது அரசினுடைய ரசாயன பகுப்பாய்வு பரிசோதனைகள் வெளியில் வந்த பிறகுதான் முழுமையாக சொல்ல முடியும் என்கின்ற ஒரு விடயத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். இதற்கான காரணம் என்று பார்த்தீங்கன்னா, எதிர்கட்சிகளுடைய கடுமையான அழுத்தங்கள் இந்த விடயம் சம்பந்தமாக, சிடி விக்ரமரத்தினுடைய மரணம் தொடர்பான விடயம் சம்பந்தமாக வலுத்து கொண்டே இருக்கின்றன. குறிப்பாக அவருடைய மரணத்தில் சந்தேகம் இருக்கின்றது. அதை தற்கொலையாக்குவதற்கு ஒரு சில குழுவினர் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த குழுவினர் அரசாங்கம் சார்பானவர்களா அல்லது ஏற்கனவே அரசாங்கத்தில் இருந்தவர்களா, முன்னை நாள்களில் அரசாங்கத்தை அமைத்து கொண்டவர்களா என்கின்ற கேள்விதான் பலருக்கும் வலுத்திருக்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இந்த விடயம் தொடர்பாக இடதுசாரி அமைப்பினுடைய தலைவர் ஒரு விடயத்தை தெரிவிச்சிருக்கின்றார். என்று பார்த்தீங்கன்னா, சமீர பெரேரோ அவர்கள், அதாவது இந்த குறிப்பிட்ட மரணம் சம்பந்தமான விடயங்களை இது ஒரு தற்கொலை தான் என்று காட்டுவதற்காக குறிப்பிட்ட ஊடகங்கள் முயற்சித்து வருகின்றன. அந்த ஊடகங்கள் முன்னை நாள்களில் அரசியல் பரப்பில் இருந்த ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு சார்பான ஊடகங்கள். கிட்டத்தட்ட அவர் அந்த ஊடகத்தின் பேரையும் சொல்லல, யார் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்றும் சொல்லல. ஆனால் சமூக ஊடக பரப்பிலையும் பொது ஊகத்தின் அடிப்படையிலையும் அந்த விடயத்தை நாங்கள் எவ்வாறு எடுத்துக்கொள்ளலாம் என்றால், அது ஏற்கனவே ராஜபக்ச குழாமினர் சார்ந்த ஒரு குடும்பமாகத்தான் இருக்கும் என்கின்ற அடிப்படையில் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் முன்னைய காலகட்டங்களில் இப்பொழுது தனியார் நிறுவனம் என்று சொல்லப்படுகின்ற சில ஊடக நிறுவனங்கள், தங்களை நடுநிலையாக காட்டிக்கொள்கின்ற ஊடக நிறுவனங்கள், சிங்கள நிறுவனங்கள், அதாவது தென்னிலங்கை பரப்பில் இருக்கின்ற சிங்கள நிறுவனங்கள், அதனுடைய தமிழ் பதிப்புகளும் வெளியாகிறது வளமையான ஒரு விடயம். ஆகவே தமிழையும் சிங்களத்தையும் செயல்படுகின்ற சில முன்னணி ஊடகங்கள் ராஜபக்ச குழாமினருக்கு சார்பான ஊடகங்கள் என்ற கருத்து தொடர்ந்தும் ஒரு பேசுபொருளாய் கொன்ற விடயமாக இருக்கிறது. ஆகவே இவர் சொன்ன இந்த கருத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அது ராஜபக்ச குழாமினரைத்தான் அந்த அரசியல் குடும்பம் என்றும் அவருக்கு சார்பான அந்த தனியார் ஊடகங்களை அவர் சொல்லி இருக்கலாம் என்கின்ற அடிப்படையில் அந்த ஊகத்துக்கு வரலாம். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு முக்கியமான விடயம் ஒன்று தெரிவித்திருக்கார். என்ன பார்த்தீங்கன்னா, நிழல் அரசாங்கமாக இப்பொழுது ஒரு அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுவும் இந்த ராஜபக்ச குழாமினர் அடிப்படையாக வைத்தான் அவர் தெரிவித்திருக்கலாம் என்ற ஊகத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கிட்டத்தட்ட யார் ஆட்சிக்கு வந்திருந்தாலும் கூட அங்கே நிழல் அரசாங்கம் என்று பொதுஜன பெரமுன ஆட்சியில் இருக்கு, அல்லது ராஜபக்சர்கள் எந்த கட்சியில் இருக்கின்றார்களோ அந்த கட்சி ஒரு நிழல் அரசாங்கமாக செயல்படுற ஒரு போக்கு வளமையாக இருந்து வருகின்றது. முன்னைய நாள்களில் மைத்ரிபால சிறிசேன அவர்கள்
ராஜபக்ச குழாமினரோட கைகோர்க்கிறதுக்கு முதல் அவருக்கான கடும் அழுத்தங்கள் ராஜபக்ச குழாமினரிடமிருந்து வந்ததுன்றது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விடயமாகவும் பொது வழியில பேசப்படுற விடயமாகவும் இருக்கின்றது. அதுக்கு பிறகு மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ராஜபக்ச குழாமினரோடு செயல்படுகின்றார். அப்பொழுது இரண்டு பேருமே இணைந்துதான் செயல்படுகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகும் கூட, கோடபாய ராஜபக்ச அவர்கள் ஆட்சியிலிருந்து விரட்டப்பட்ட பிறகு ரணில் விக்ரமசிங்க வந்த பிறகும் கூட ராஜபக்சர்களுடைய ஆதிக்கம் தொடர்ந்து அந்த ஆட்சியில இருந்ததுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் எடுக்கப்படுற சில முக்கியமான நிதி சார்ந்த முடிவுகளையும் மற்றும் இந்த உயிர்த்தனாறு தாக்குதலோ அல்லது விசாரணை அறிக்கைகள், ஜனாதிபதியினுடைய விசாரணை அறிக்கைகள் சம்பந்தப்பட்ட விடயத்திலையும் இந்த ராஜபக்சர்களுடைய தலையீடு அதிகமாக இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருந்தது. இது முன்னைய நாள் ஆட்சியில் இருந்த விடயம். ஆகவே இப்பொழுதும் அந்த நிழல் அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒன்று, அந்த நிழல் அரசாங்கம் செயல்படுகின்றது என்றால் அதற்கு தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆதரவு நிலைப்பாடு இருக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது. ஆக இது ஒரு பெரிய நீண்ட நெடிய பொருளாகவே மாறி இருக்கின்றது இந்த சிடி விக்ரமரத்தினுடைய மரணம் சம்பந்தமான விடயத்தில். அதுல குறிப்பாக இந்த சாரா ஜஸ்மினுடைய இறப்பு சம்பந்தமான விடயத்தில் தொடர் அழுத்தங்கள் அவருக்கு பிரயோகிக்கப்பட்டது என்றதை வாக்கு மூலமாகவே கொடுத்திருக்கிறார் என்றதை சமீந்த பெரேரோ அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் தன்னுடைய அந்த உரையில. அதாவது அவர் குறிப்பிட்ட இந்த வாக்கு மூலத்துக்கு செல்கின்ற பொழுது 3 தடவைக்கு மேல் இந்த டிஎன்ஏ பரிசோதனைகள் எடுக்கப்பட்டிருந்தன. அதற்கு கோடபாய ராஜபக்ச அவர்கள் அழுத்தம் பிரயோகித்திருந்தார். 3வது முறை எடுக்கப்பட்ட டிஎன்ஏ பரிசோதனையில் சில குளறுபடிகளும் நடந்தது என்கின்ற வாக்குமூலத்தை அவர் சொன்ன பிறகுதான் இந்த மரணம் நேர்கின்றது என்கின்றத பொதுவெளிகளை நாங்கள் இப்ப சொல்ல கேள்விப்பட்டிருந்தோம். அதே மாதிரி இவருடைய விமர்சனம் கூட அந்த ஒரு அடிப்படையில் தான் அமைகின்றது. கிட்டத்தட்ட இவர் அந்த பெயர்களை பயன்படுத்தாவிட்டாலும் கூட ஏற்கனவே ஒரு ஊகத்தின் அடிப்படையில் அது இவர்களுடைய பெயர்களாகத்தான் இருக்கலாம் என்று சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கபில சந்திரசேனனுடைய மரணம் தொடர்பான விடயமும் பெரிய அளவு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இது தொடர்பான சில அடுத்த கட்ட நகர்வுகளின் அடிப்படையில் இந்த குறிப்பிட்ட இந்த லஞ்ச பணம், அதாவது இந்த ஏர்பஸ் சம்பந்தப்பட்ட ஊழல்ல லஞ்ச பணம் யாருடைய வங்கிக்கு போனதோ அந்த வங்கி உரிமையாளர் ஆஸ்திரேலியாவில் வசிக்கிறார் என்கிற தகவல்களின் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு துறை ஆஸ்திரேலியாவுக்கு சென்றிருக்கின்றது என்ற தகவல்களும் வந்திருக்கின்றது. ஆகவே இந்த கபில சந்திரசேனுடைய மரணம் தொடர்பான விடயத்துக்கு வந்தால் அவருடைய மரணத்தில் சந்தேகம் இருக்கின்றது என்று பொதுஜன பிரமுடன் நேரடியாகவே ஒரு விடயத்தை சொல்கின்றது. அந்த விடயம் சம்பந்தமாக அவர்கள் தொடர்ந்து சிரத்தை எடுக்கின்றார்கள். இது தற்கொலை அல்ல, கொலைதான் என்ற அடிப்படையில் அவர்கள் விசாரணையை மேற்கொள்ளணும் என்ற ஒரு அழுத்தத்தை பிரயோகிக்கின்றார்கள். அதே மாதிரி தான் மஹிந்தவனுடைய ஊடக பேச்சாளர் இந்த விடயத்தையும் சொல்றார். ஆகவே இவர்கள் இதுல கொஞ்சம் மும்முரமா இருக்கிறதால அடுத்த கட்டம் இவர்களுடைய பெயர்கள் வந்துவிடும் என்று இவர்கள் அந்த விடயங்கள்ல இவர்கள் செயல்படுகின்றார்களோ அல்லது இதை இவர்களே தெரிவித்து விட்டார்கள் என்றால் இவர்கள் மேல சந்தேகம் பெறாது என்கின்ற அடிப்படையில் இவர்கள் இந்த நகர்வுகளை மேற்கொள்கின்றார்களோ என்ற கேள்விகள் தொடர்ந்து எழுந்த வண்ணமே இருக்கின்றது. இந்த விடயத்துல பொதுஜன பிரமுன சார்பில் இருந்து இன்னொரு முக்கியமான விடயம் ஒன்று வெளியாக இருக்கின்றது என்று பாத்தீங்கன்னா, இந்த விசாரணைகள்ல சர்வதேசத்தை அழைக்கணும், குறிப்பாக அமெரிக்காவில் இந்த விசாரணை சம்பந்தமான விடயத்தில் உள்ள கொண்டு வரணும் என்கின்ற ஒரு கேள்வியை அவர்கள் எழுப்பியிருக்கின்றார்கள். அது ஒரு கோரிக்கையாகவே முன்வைத்திருக்கின்றார்கள். ஏற்கனவே எங்களுடைய இனப்படுகொலையில் சார்ந்த விடயங்கள், இறுதி யுத்தத்தில் சர்வதேச நீதிக்கு புறம்பாக தமிழ் மக்கள் கொன்றொழிக்கப்பட்டார்கள், அந்த மனித உரிமை மீறல்களுக்கான நீதி வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஜெனீவாவில் கூட அதற்கான அடுத்த கட்ட நகர்வுகளை இந்த அரசாங்கம் மேற்கொள்ளணும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஜிஎஸ்பி பிளஸ் சலுகை சம்பந்தமான விடயத்தில் அவர்கள் இந்த பொறுப்பு குரல் நிரூபிக்காட்டிக்கு அது நிறுத்தப்படும் என்று நேரடியாகவே சொல்லியிருந்தார்கள். ஆகவே இவ்வளவு நடந்திருந்தாலும் கூட முன்னைய காலகட்ட அரசாங்கம் கோடபாய ராஜபக்சவோ அல்ல மஹிந்த ராஜபக்சவனுடைய காலத்திலேயோ இது சம்பந்தமான பொறுப்பு குரல்ல சர்வதேசத்தை ஒருபோதும் அவர்கள் அங்கீகரித்ததில்லை. ஏன் இந்த விடயத்திலேயும் கூட விஜித ஹேரத் அவர்கள் சர்வதேசத்தில் போய் பேசுகின்ற பொழுது எங்களுக்கு இந்த விடயங்களே தேவையில்லை, உள்ளக பொறிமுறையின் ஊடாகவே நாங்கள் இதற்கான நீதியை பெற்று விடுவோம் என்றுதான் சொல்கின்றார்கள். ஆகவே வழியாக வந்த அரசாங்கம் இந்த விடயத்தை நிராகரிக்கின்றது. அதே போல வழக்கம் போல ராஜபக்ச குழாமினரும் இந்த சர்வதேச நீதி என்ற ஒரு பொறிமுறையை நிராகரித்திருந்தார். ஆனால் இப்பொழுது ஒரு தனிப்பட்ட நபருடைய கொலை சம்பந்தமான விடயத்திற்கு சர்வதேச அளவில் பேசுகின்றார்கள் என்றால் ஏதோ ஒரு விடயம் இதில் இருக்கின்றது, அல்லது இந்த விடயத்தில் தாராளமாக தங்களை குற்றமற்றவர்கள் என்று நிரூபிப்பதற்காக இப்படி செய்கின்றார்களோ என்கின்ற ஒரு விமர்சனமும் பொதுவெளியில் இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆகவே இது ராஜபக்சர்கள் சம்பந்தப்பட்ட விடயத்தில் அவர்கள் சார்பில் அல்லது அவர்களுக்கு எதிரானவர்களுடைய ஒரு விமர்சனமாகவும் பொதுவெளியில பேசப்படுற ஒரு விமர்சனமாகவும் தான் இருக்கின்றது. அடுத்த கட்டமாக இன்னொரு விடயம் தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் என்று பார்த்தீங்கன்னா,
இந்த உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தமான விடயங்களை இந்த அரசாங்கம் அடுத்த கட்டம் நோக்கி நகர்த்த வேண்டுமாக இருந்தால் சாதாரணமாக அடிப்படை நீதிமன்றங்களில் இதை நிரூபித்தால் போதாது. உண்மையிலேயே அவர்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இதை நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழல் ஒன்று இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அதற்கு இந்த 5 வருட காலம் போதுமானதான்னு கேட்டீங்கன்னா இல்லை. இன்னொரு அடுத்த கட்டமும் இவர்கள் வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. இந்த உயிர்த்த நேருக்கான தகுந்த நீதியை பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கில் அவர்கள் செயற்பட்டார்களா இருந்தால், ஆனால் அதற்கு இப்பொழுது எதிராக அல்லது அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்றதாக இருக்கிறது பொதுஜன பெரமுன கட்சி. தங்களை மீண்டும் அரசியல்ல நிரூபிப்பதற்காக தொடர்ந்து அவர்கள் பல விடயங்களை முன்னெடுத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். அடுத்த கட்ட தேர்தலில் 2 பெரிய போட்டிகள் இவர்களுக்கு இடையில தான் ஏற்படலாம் என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. ஏனென்று பார்த்தீங்கன்னா, இவர்கள் தங்களுடைய குற்றங்களை சுட்டி காட்டுறதுக்கு, அதாவது முன்னைய காலகட்டங்களில் செய்த ஆட்சியாளருடைய குற்றங்களை சுட்டி காட்டுறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு இன்னும் கொஞ்சம் வேடங்கள் தேவைப்படுகின்றது. அதே போல தங்களுடைய குற்றங்கள் சார்ந்த விடயங்கள் நிரூபிக்கப்படக்கூடாது என்கின்ற அடிப்படையில் அடுத்த கட்டமான அரசியல் பழிவாங்கல்ல மேற்கொள்றதுக்கு இவர்களுக்கும் அடுத்த வேடம் தேவைப்படுகின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது இந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட விடயத்தில். ஆகவே இப்படியாக ஒரு விடயம் அரசியல் காய் நகர்த்தலாக ஒரு பக்கம் நகர்ந்து கொண்டே இருக்கின்றது இவர்களுடைய அரசியல் பழிவாங்கல்கள் சம்பந்தப்பட்ட விடயத்தில். இது இவ்வாறு கேட்க இன்னொரு முக்கியமான விடயம் தொடர்பாக நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த சிடி விக்ரமரத்தினுடைய மரணம் சம்பந்தமான விடயத்தில் அவருடைய பூத உடல் இன்றைக்கு கொழும்புல ஒரு மலர்ச்சாலை ஒன்றில் வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பூத உடலுக்கான இறுதி அஞ்சலியை செலுத்துறதுக்காக பல அரசியல் பிரமுகர்களும் அங்கே வந்திருந்தார்கள். இந்த காணொலி எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தன்னுடைய அஞ்சலியை செலுத்திவிட்டு சென்றிருந்தார். அதே போல சவேந்திர சில்வா அவர்கள் சென்றிருந்தார். இதற்கு முன்னர் மைத்ரிபால சிறிசேன அவர்கள் தன்னுடைய அஞ்சலியை செலுத்தியிருந்தார். அவர் அஞ்சலியை செலுத்தின பிறகு ஊடகங்களை சந்தித்து பேசிக்க ஒரு விடயத்தை சொல்கிறார். இவர் இறப்பதற்கு 2 அல்லது 3 வாரங்களுக்கு முதல் நான் இவரோட கதைச்சிருந்தேன். நானும் என்னுடைய நண்பரும் ஒரு சந்திப்பு மேற்கொண்டிருந்தோம். அந்த சந்திப்பில் 3 மணித்தியாலங்கள் நாங்கள் பல விடயங்கள் தொடர்பாக பேசியிருந்தோம். குறிப்பாக அவரும் என்னை சந்திப்பதாக கூறியிருந்தார். ஆனால் சந்திப்பதற்கான ஒரு கால அவகாசம் எங்களுக்கு கிடைக்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு நேர்மையான மனிதர் என்றும் சில விடயங்கள் அவர் சொன்ன இந்த வசனத்தை நீங்கள் தெளிவாக பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, சில விடயங்களில் அவர் சிலரை பகைக்க கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டில் செயல்பட்டிருந்தார். கிட்டத்தட்ட இவர் இருந்த ஆட்சி காலத்தில் தான் அதாவது இந்த உயிர்த்த நேர தாக்குதல் நடைபெறுகின்றது. இதற்கு பிறகு இந்த விசாரணைகள் நடைபெறுகிறது. அந்த விசாரணைகள் நடைபெறுகின்ற பொழுது முக்கியமாக போலீஸ் மாதிபராக இருந்தவர் இவரும் போலீஸ் மாதிபராக இருந்தார். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது யார் அந்த அழுத்தங்களை பிரிவித்தது, யாரை பகைக்க கூடாது என்று இவர் செயல்பட்டிருந்தார் என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று பெரிதாக விதிக்கின்றது. அதே மாதிரி அண்மையில வார விமர்சனங்களின் அடிப்படையில் அது கோட்டபாய ராஜபக்சவாக இருக்கலாமோ என்கின்ற ஒரு சந்தேகமும் ஊகமும் பலருக்கு எடுகிறது ஒரு வளமையான விடயமாகத்தான் இருக்கின்றது. எது எவ்வாறாக இருந்தாலும் கூட இந்த உயிர்த்த நேர தாக்குதல் என்றது உண்மையிலேயே ஒரு நீதி கிடைக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. தொடர்ந்து பலரும் அதற்கு குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு விமர்சனம், இந்த குரல் கொடுப்பவர்கள் சார்பிலையும் கூட கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் தான் இதற்கு பிரதானமான ஒரு குரல் கொடுப்பவர்கள் அல்லது இது சம்பந்தமான விடயங்களை நகர்த்தி செல்வராக இருக்கிறார். ஆனால் அவர்கள் கூட ஒரு சரியான நிலைப்பாட்டில் இல்லையோ என்கின்ற விமர்சனம் எழுகின்றது. என்றால் இப்படியாக பேசுபவர்கள் முன்னைய காலகட்டங்களில் கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் தான் இந்த நீதியை எங்களுக்கு பெற்றுத் தருவார் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தார். இப்பொழுது கோட்டபாய ராஜபக்ச அவர்களுக்கு எதிராக இது சம்பந்தமான விடயங்கள் திரும்புகின்ற பொழுதும் கூட அதற்கும் ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை தெரிவிக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தமான நீதி பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அது தொடர்பாக பேசுகின்றவர்களும் ஒரு சரியான நிலைத்த நிலைப்பாட்டில் இருக்கணும் என்ற விமர்சனமும் ஒரு பக்கத்தில் முன்வைக்கப்படுறதா காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. இது இந்த சிடி விக்ரமரத்ன தொடர்பான விடயத்தில் இருந்து உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தமான ஒரு பெரிய வெளியொன்று விரிகிறத காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. எப்படி சுரேஷ் கைது செய்யப்பட்ட பிறகு உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தமான ஒரு வெளி விரிந்ததோ அதே போல சிடி விக்ரமரத்னனுடைய மரணத்துக்கு பிறகும் இந்த உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தமான வெளி தொடர்ந்து விரிவடைந்து கொண்டிருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இன்னொரு முக்கியமான விடயம் தொடர்பாகவும் நாங்கள் இதில் பேச வேண்டி இருக்கின்றது. சரத் பொன்சேகா அவர்கள் அரசியலில் வரிதாக்கப்பட்ட ஒரு அரசியல்வாதி என்றது எல்லாருக்குமே தெரியும். முதல் இருந்த கட்சியிலிருந்து வெளியேறினார். பிறகு தன்னைத்தானே ஒரு அரசியல்வாதியாக பிரணமித்துக் கொள்வதற்காக சில முயற்சிகளில் ஈடுபட்டார்.
இந்த கட்சியோடையும், அதாவது இப்போ ஆட்சியில் இருக்கிற கட்சியோடையும் கூட சேர்ந்து பயணிப்பதற்கான ஒரு களச்சூழலை உருவாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்தார். ஆனால் அது தோல்வியில் முடிந்து விட்டது என்கின்ற விமர்சனம் இவர் மேலே இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இப்பொழுது அவர் அண்மை காலமாக பொது வழிகளில் பேசுகின்ற பொழுது விடுதலை போராட்டம் சார்ந்த விடயங்களையும், அது மட்டும் இல்லாமல் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் சம்பந்தமான சில விமர்சனங்களையும் அடிக்கடி முன்வைக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அதில் ஒரு பகுதியாகத்தான் இப்பொழுது விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படம் 1994ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் எங்கள்கிட்ட கிடைத்திருந்தது. அதற்கு முதல் அவர் ஓலெவல், அதாவது சாதாரண தரத்தில் படித்த ஒரு புகைப்படம் தான். அவருடைய அந்த புகைப்படத்தை வைத்துத்தான் அவர் பிரபாகரன் என்கிறத நாங்கள் அடையாளப்படுத்தி கொண்டிருந்தாங்க. அதற்கு பிறகு இந்தியாவில் அவர் அகப்பட்ட பிறகு அந்த இடத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம் எங்களுக்கு பெரிய அளவில் ஒரு பேசுபொருளான விடயமாக மாறுது. அதுதான் எங்களுக்கு கிடைச்ச தெளிவான புகைப்படம் என்றதையும் தெரிவிக்கிறேன். இது ஏற்கனவே பொது வழிகளில் பேசப்பட்ட விடயம் தான். எதற்காக இதை தெரிவிக்கணும்? இதை தெரிவிக்க அவர் ஒரு விடயத்தை லேசாக சொல்லிவிட்டு சொல்கிறார். ஒரு நேர்காணலில் தான் அவர் இதை சொன்னவர். விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை பார்க்கணும் என்ற எண்ணம் எனக்கு இருந்ததில்லை. ஒருவேளை நான் இளைஞனாக இருக்க அப்படி ஒரு எண்ணம் இருந்து அவரை நான் முடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்திருக்கலாம். ஆனால் அவரை முடிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாடு கூட எனக்கு அதற்கு பிறகான சூழலில் இடம்பெற்றதில்லை. ஒரு இராணுவ வீரன் எதிரியை சுட்டுக் கொள்ள வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்க மாட்டான். ஆனால் எங்களுடைய களச்சூழல் அவ்வாறு அமைந்து விட்டது என்கின்ற ஒரு விடயத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். வழக்கமாக இந்த விமர்சனங்கள் அடிக்கடி வாரது. அடிக்கடி எந்த நேர்காணல் எடுத்தாலும் அல்லது நேர்காணல் எடுப்பவர்கள் இவரை இந்த விடயங்களை பேச வேண்டும் என்பதற்காகவே சில கேள்விகளை தொடுக்கிறத வளமையாக வைத்திருக்கின்றார்கள். அது சில சிங்கள ஊடகங்களுடைய வளமையான ஒரு போக்காக இருக்கின்றது. அதே போலதான் முன்னைய காலகட்டங்களில் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய மனைவியினுடைய மரணம் சம்பந்தமாக சொன்னதும், அவருடைய சீருடையை களைய வேண்டும் என்று நான் உத்தரவிட்டேன் என்ற விடயம் சம்பந்தமாக சொன்னதும், ஒரு முன்னுக்கு பின் முரணான சில விஷயங்களை அவர் தொகுத்து வழங்குகின்றாரோ என்றால், ஒரு அரசாங்கம் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தது முன்னே காலகட்டங்களில், அந்த அரசாங்கம் சொன்ன விடயங்களுக்கு ஒரு எதிர்மாறான முரணான விடயங்களை சொல்லி இவரே சில விடயங்களில் அகப்பட்டு கொண்டார், விமர்சன கணைகளை தானாக வாங்கி கொண்டார் என்கின்ற ஒரு விடயம் இவர் மேல முன்வைக்கப்படுற ஒரு விமர்சனமாக இருக்கின்றது. ஆகவே இப்படியான விடயங்களை அடிக்கடி இவர் சொல்றதுக்கு பிரதானமான காரணம் ஒன்று, பொதுஜன பிரமுகனுடைய எதிர்ப்பை தான் நேரடியாக சொல்லிக் கொள்வது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு அரசியல் பழிவாங்கல். உங்களுக்கு தெரியும், மஹிந்த ராஜபக்சனுடைய காலத்தில் ஒரு அரசியல் பழிவாங்கல் செய்யப்பட்ட ஒரு நபராக பொன்சேகா அவர்கள் இருந்தார். அதற்கு பதிலடியாக சில பழிவாங்கல்கள் கொடுக்கணும் என்றுதான் இந்த வெள்ளை கொடியோடு வந்தவர்கள் சம்பந்தமான விவகாரங்களை இவர் தெரிவித்ததும், மற்றும் இப்ப இந்த விவகாரங்களை தெரிவித்த பிறகு தன்னை சிங்கள மக்கள் மத்தியில ஒரு நீடித்த நிலைத்த அரசியல்வாதியாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விடுதலை போராட்டம் சம்பந்தமான விமர்சனங்களை முன்வைக்கிறதையும் காணக்கூடிய மாதிரி இருக்கு. இது அவருடைய அரசியல் பயணத்தின் ஒரு பகுதியாக வச்சிருக்கிறத ஒரு போக்காகவே கொண்டிருக்கிறார். ஆனால் இதை சிங்கள ஊடகங்கள் சிலது வேண்டுமென்றே ப்ரமோட் செய்து கொண்டிருக்கின்றார்களோ என்கின்ற விமர்சனம் ஒரு பக்கம் இருக்குது. ஆகவே எது எவ்வாறு இருந்தாலும் கூட சில அரசியல் நகர்த்தல்கள் அல்லது பேரினவாதத்தினுடைய அரசியல்கள் என்றது இப்பொழுதும் அந்த பாதையில இருக்கின்றது என்றது பலருக்கு வருத்தத்தை தருகின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, வல்வெட்டித்துறை நகர சபையில் ஒரு தீர்மானம் ஒன்று முன்வைக்கப்பட்டிருந்தது. அந்த தீர்மானம் என்னென்றா, குட்டிமணி தங்கதுரை அவர்களுடைய சிலையை அந்த இடத்துல வடித்தல், கல்வெட்டித்துறையில் குட்டிமணி தங்கதுரையினுடைய சிலையை வடித்தல் சம்பந்தமான ஒரு தீர்மானம் முன்வைக்கப்பட்டு அது சம்பந்தமான நகர்த்தல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அது 25ஆம் தேதி முன்னெடுக்கப்பட இருப்பதான தகவல்கள் வந்திருந்தது. அது மட்டுமில்லாமல் அதனுடைய அழைப்பிதழ்கள் கூட பெருவாரியாக சமூக வலைத்தளங்களில் உலாவினதை நீங்கள் கண்டிருப்பீர்கள். இப்பொழுது அது சம்பந்தமான விடயத்தில் விசாரணைக்காக குறிப்பிட்ட அந்த நகரசபையில் இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது பெரிய அளவில் விமர்சனமாக விரிந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட இந்த விசாரணைகள் எல்லாம் வழக்கமாக நடக்கிற ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. சங்கீத் அவர்களுடைய இந்த கைது இடம்பெற்ற பிறகும் கூட பெரிய அளவிலான விமர்சனம் எழுந்தது. அவர் இந்த விடுதலை புலிகள் சம்பந்தமான விடயங்களை அடுத்த கட்டம் நோக்கி நகர்த்துறார், மீளுருவாக்கம் செய்கிறார் என்ற குற்றச்சாட்டுகள் அவர் மேல முன்னெடுக்கப்பட்டிருந்தன. அதே மாதிரி குட்டிமணி தங்கதுரை சம்பந்தப்பட்ட விடயத்திலே இவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட பொழுது அப்படியாகத்தான் இருக்கலாம் என்கிற ஒரு நிலைப்பாடு மேற்கொள்ளப்படுகின்றது. ஆனால் முன்னே காலகட்டங்களில் தேர்தல் பொழுதுகளில் உள்ளூராட்சி சபை தேர்தல் நடக்கின்ற பொழுது தேசிய மக்கள் சக்தியினுடைய அவர்களுடைய உத்தியோகபூர்வ முத்திரையோட அவர்களுடைய சின்னத்தோட
தேசிய மக்கள் சக்தி என்று பொறிக்கப்பட்டு பல காணொளிகள் வெளிவந்திருந்தன. அந்த காணொளிகளில் வல்வெட்டித்துறையில் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கு சிலை வைப்போம், அவருடைய தாய் தந்தையாருடைய பேரில் மண்டபத்தை கட்டுவோம் என்றெல்லாம் பாடல்கள் ஒளிபரப்பாகின. அந்த பாடல்கள் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு விளம்பரப்படுத்தல் பாடல்களாக அமைஞ்சதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. பெரும்பாலும் முன்னைய பாடல்களிலேயோ அல்லது அந்த பாடல்கள் இடம்பெறுகின்ற பொழுதோ அவர்களுடைய கூட்டங்கள் காண்பிக்கப்படுகின்றன, அவர்களுடைய அந்த லோகோ காண்பிக்கப்படுகின்றது. இப்படியாக பல விளம்பரப்படுத்தல்கள் அதில் இருக்கின்றன. அப்பொழுது இவர்கள் எங்கு சென்றார்கள் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அப்பொழுது சந்திரசேகரம் அவர்கள்ட்ட கேட்ட பொழுது கூட நேரடியாக மறுத்திருந்தார் இந்த பாடல்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று. ஆனால் அவர்களுடைய ஒரு முத்திரை பதிக்கப்பட்டிருக்கிறது, சின்னம் பதிக்கப்பட்டிருக்கிறது, ஏன் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு கேள்வி பலருக்கும் விரிந்தது. ஆகவே இப்படியான விடயங்கள்ல தேர்தலுக்கு முதல் ஒரு முகத்தையும் தேர்தலுக்கு பிறகு இன்னொரு முகத்தையும் தேசிய மக்கள் சக்தி காட்டுதோ என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் இவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்கள் தொடர்பான ஒரு சர்ச்சை ஒன்று அண்மையில் வெளியாக இருந்தது என்றால், இவர்கள் வடகிழக்கு மக்கள்கிட்ட ஒரு வகையான தேர்தல் விஞ்ஞாபனத்தையும் தென்னிலங்கை மக்கள்கிட்ட இன்னொரு வகையான தேர்தல் விஞ்ஞாபனத்தையும் சமர்ப்பிச்சிருந்தார்கள். எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்கள் சம்பந்தமாக அரசியல் கைதிகளுடைய விடுதலையோ பயங்கரவாத தரித்திரத்தை நீக்குவோம் என்ற விடயமும் மற்றும் எங்களுடைய தேசிய இனப்பிரச்சனை சார்ந்த விடயத்தில் நாங்கள் இதையெல்லாம் தீர்வாக முன்வைக்கின்றோமோ அந்த தீர்வுகளை இவர்கள் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வடகிழக்கு மக்கள்கிட்ட கொடுத்திருந்தார்கள். தென்னிலங்கை மக்கள்கிட்ட அவை முற்றாக அளிக்கப்பட்டிருந்தது. வேறு விதமான ஒரு தேர்தல் விஞ்ஞாபனம் தான் கொடுக்கப்பட்டது என்கின்ற விமர்சனம் தேசிய மக்கள் சக்தி சார்பாக தொடர்ந்து முன்வைக்கப்படுற ஒரு விமர்சனமாக இருக்கின்றது. ஆகவே கைதுகள் இடம்பெறுற பொழுதோ தேர்தலுக்கு பிறகான சூழ்நிலையிலேயோ அவர்கள் ஒரு முகத்தை காட்டுகின்றார்கள், அதற்கு முதல் தேர்தல் பிரச்சாரங்களில் இன்னொரு முகத்தை காட்டுகின்றார்கள் என்ற ஒரு பெரிய விமர்சனம் ஒன்று தொடர்ந்து அவர்கள் மத்தியில் இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆகவே இந்த சிடி விக்ரமரத்தினுடைய மரணம் அது தொடர்பான விசாரணைகள் சரியான முறையில் இடம்பெற வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தம் இந்த அரசாங்கத்துக்கு பிரயோகிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் மீண்டும் உருப்பெற்றிருக்கின்றது உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தமான விடயங்கள். வெறுமனே பிள்ளையானையோ சுரேஷ் சேலையை மட்டுமே கைது செய்து கொண்டு ஒரு தண்டனை நோக்கிய நகர்வாக இது இல்லாமல் இனியும் சமாளிக்க முடியாது என்கின்ற ஒரு அழுத்தங்கள் தான் இந்த அழுத்தங்களாக இருக்கின்றன என்றும் சொல்லலாம். அடுத்த கட்டமாக யார் கைது செய்யப்பட போன்றார்கள்? முக்கிய சூத்திரதாரியை கைது செய்வோம் என்று சொன்னீர்கள். யார் அவர்கள்? அரசியல் பின்புலங்களில் செயல்பட்டவர்கள் கைது செய்யப்படுவார்களா என்ற ஒரு கேள்வி இந்த அரசாங்கத்தின் மேலே கேட்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கு பிறகு வல்வெட்டித்துறை சம்பவம், இதுவும் அவர்கள் மத்தியில் வைக்கப்படுகின்ற ஒரு பெரிய விமர்சனமாக மாறி இருக்கின்றது. இதற்கெல்லாம் இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகின்றது என்பதுதான் மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு கேள்வி.